சென்னை கொடுங்கையூர் பகுதியில் வசித்து வரும் தனரஞ்சனி என்பவர் தனது கணவர் நரேந்திரன் சட்டவிரோதமாக 15 வயது பெண்ணை திருமணம் செய்திருப்பதாக காவல் நிலையம் முதல் கமிஷனர் அலுவலகம் வரை புகார் அளித்தும் ஆளும் அதிமுக அரசின் அதிகாரத்தால் நடவடிக்கை எடுக்கப்படாமல் தடுக்கப்பட்டு வருவதாகவும் சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு ராஜேஷ் என்பவர் தனது குடும்ப விவகாரத்தில் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாகவும் தன்னை தவறான உறவிற்கு அழைப்பதாகவும் புகார் தெரிவித்து வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என் குடும்ப வாழ்க்கை எதுக்கும் கிடைக்கணும், என்னை மிரட்டுறாங்க, கொலை பண்ணிடுவேன்றாங்க. ஃபேன்சினோ பிளாக் கலர் பைக் வச்சுட்டு என்ன 2 பண்ணாங்க. முடியலங்க. ஒரு பொண்ணு எவ்வளோ ஓடுவோம், 1.5 வயசு குழந்தைய வச்சுட்டு எந்த ஸ்டேஷனில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ராஜேஷ் அவர் இன்வால்வ் ஆகிட்டுறாரு. கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கட்ட பஞ்சாயத்துல இருந்து இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அட்வொகேட் முத்துச்செல்வன், வேல்முருகன், மாக்காசேகரம், திருவெற்றூரில் அவரோட பையன் சீனிவாசன். இவங்க 3 பேரும் ஸ்டேஷன் போகாத, கம்ப்ளைண்ட் கொடுக்காத, பேசி தீர்த்துக்கிறான்னு கூப்பிட்டு இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, புருஷங்களோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நிறைய போராடிட்டு ஸ்டேஷன் எல்லா இடத்துலையும் இன்ஃப்ளூன்ஸ் எதுக்குங்க வாழணும் அப்படிங்கிறதானக்காங்க இவ்வளோ போராட்டம். ஒரு 15 வயசு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்கிறீங்க, என்ன எதுவுமே விசாரிக்காமல் எந்த சாட்சியும் இல்லாமல் அவங்கள பிடிச்சி உள்ளே போடுவீங்க. 15 வயசு பொண்ணு என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை எடுத்துக்க மாட்டீங்க. என் புருஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டான். இன்னும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற முயற்சியில் நான் கையும் களமாக ஆல்வுமன் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்தேன். இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. இந்த வீடியோ எதுக்கு நான் சென்ட் பண்ணேன்னா, இந்த வீடியோவால் நான் இவங்களால எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுங்களா? 10ஆம் மாதம் 10ஆம் தேதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு 25ஆம் தேதி 2ஆம் மாதம் 2019 2018 கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு 2019 வரைக்கும் ஸ்டேஷனு, ஏசி ஆஃபீஸ், டிசி ஆஃபீஸ், கமிஷனர், ஜேசின்னு எல்லா ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். யாருங்க இவங்க? எதுக்கு என் குடும்ப விஷயத்தில் கட்சியை கொண்டு வந்தாங்க கேட்குறேங்க. அப்போ அந்த 15 வயசு பொண்ணுக்கும் இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நல்லபடி தானேங்க நாங்கள் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். போலி டாக்குமெண்ட்ஸ், போலி சர்டிஃபிகேட், போலி ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஒவ்வொரு ப்ரூஃபில் ஒவ்வொரு அப்பா பேர், ஒவ்வொரு அம்மா பேர் அப்படின்னு மாற்றி ஆளாளுக்கு ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இவங்க கிட்டலாம் போய் செக் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே சேர்த்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடுத்ததுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணணுமான்னு. பாதிக்கப்பட்டவங்க எல்லா ப்ரூஃப், எல்லா எவிடன்ஸோடையும் கொண்டு போய் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு வழியும் தெரியல.